ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்று பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வெஸ்ட் கோஸ்டலில் இருக்கக்கூடிய மேஜர் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்ட்லா போர்ட். மீதி இருக்கக்கூடிய சென்னை, கொல்கத்தா, பர்தீப் இந்த மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய போர்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போது இதில் என்னென்ன போர்ட்ஸ் எந்தெந்த கோஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வெஸ்ட் கோஸ்டலில் என்னென்ன போர்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீன் தயாள் உபாத்யாயா போர்ட், காண்ட்லா போர்ட். அதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா குஜராத் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து செகண்ட் ஒன் மும்பை, மகாராஷ்டிரா. தேர்ட் ஒன் ஜவஹர்லால் நேரு போர்ட், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஃபோர்த் ஒன் மர்மோகோவா போர்ட், கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. ஃபிஃப்த் ஒன் நியூ மங்களூர் போர்ட், ஓகேங்களா, கர்நாடகாவில் இருக்குது. அடுத்து சிக்ஸ்த் ஒன் கொச்சின் போர்ட், கேரளாவில், இது நமக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன் வதாவன் போர்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் லொக்கேட் இருக்குது. மொத்தம் மகாராஷ்டிராவில் 3 போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போது வெஸ்ட் கோஸ்டலில் மொத்தம் 7 போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டலில் என்னென்ன போர்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஈஸ்ட் கோஸ்டலில் கல்கத்தா போர்ட், அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்தீப் போர்ட், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்குது. அடுத்து தேர்ட் ஒன் விசாகப்பட்டினம் போர்ட், இது நமக்கு தெரியும், ஆந்திர பிரதேஷ். ஃபோர்த் ஒன் காமராஜர் போர்ட், அதாவது எண்ணூர் போர்ட்னு சொல்லுவோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபிஃப்த் ஒன் சென்னை போர்ட். சிக்ஸ்த் ஒன் வாவு சிதம்பரனார் போர்ட், ஓகேவா, அதாவது தூத்துக்குடி போர்ட். ஓகேவா? அப்போ நம்ம ஈஸ்ட் கோஸ்டலில் 6 போர்ட்ஸ் இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து ஒரு போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் ஸ்டேட்டஸில் இருக்குது, மேஜர் போர்ட்டில் அது வராது. பட் ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா இது போர்ட் பிளேயர் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபரில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட். ஓகேங்களா? சரி, அதுக்கான மேப் தான் கொடுத்துருக்கேன். கல்கத்தா, பர்தீப், விசாகப்பட்டினம், எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி, இதெல்லாமே ஈஸ்ட்டு. அடுத்து காண்ட்லா, மும்பை, ஜவஹர்லால் நேரு, வதாவன், மர்மோகோவா, மங்களூர், கொச்சின், ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 13 போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, ஓகே. இப்போது உங்களுக்கான கொஸ்டின், இப்போது இருக்கக்கூடிய 13 மேஜர் போர்ட்டில் எந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவரைன் போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது விச் போர்ட் இஸ் ஒன்லி மேஜர் ரிவரைன் போர்ட். இந்த 13 போர்ட்டில் எது வந்து பார்த்தீங்கன்னா நதியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு போர்ட் மட்டும் நதியில் இருக்குது. அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.